வணக்கம். நாம தினமும் யூஸ் பண்ற வேர்ட் ப்ராசஸர்ல எவ்ளோ விஷயம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அதோட முழு பவரையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண யூசர்ல இருந்து உங்கள ஒரு பவர் யூசரா மாத்தறதுக்கு தேவையான இந்த டிஜிட்டல் டூல் கிட்குள்ள போலாமா? சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. நம்ம டூல் கிட்ட 5 முக்கியமான செக்ஷனா பிரிச்சிருக்கேன். ரொம்ப பேசிக்கான எடிட்டிங்ல ஆரம்பிச்சு அப்படியே அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வரைக்கும் ஒன்னொன்னா பார்க்கலாம். செக்ஷன் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நாம தினமும் சொல்லப்போனா ஒவ்வொரு நிமிஷமும் யூஸ் பண்ற அந்த மேஜிக் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, கட், காப்பி, பேஸ்ட். அதுல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். இங்க பாருங்க, இந்த 5 ஷார்ட்கட் தான். ஆனா இதுதான் ஒரு டாக்குமெண்ட்டை வேகமா எடிட் பண்றதுக்கு முதுகெலும்பு மாதிரி. இது சரியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே போதும், உங்க வேகம் எங்கேயோ போயிடும் பாருங்க. நிறைய பேருக்கு இந்த பேக் ஸ்பேஸ்க்கும் டெலீட்க்கும் சின்னதா ஒரு குழப்பம் இருக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க. பேக் ஸ்பேஸ் நீங்க டைப் பண்ணிட்டு வர்ற வழியில, அதாவது பின்னாடி அழிக்கும். டெலீட் கீயோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத அழிக்கும். அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ டெக்ஸ்டை கட், காப்பி, பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ண கத்துக்கிட்டோம். ஆனா சும்மா டெக்ஸ்ட் இருந்தா போதுமா? அது பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்க வேண்டாமா? வாங்க, அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க டாக்குமெண்ட் பார்க்க நீட்டா ஒரு ப்ரொஃபஷனல் டச்ல இருக்கணும்னா நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது இந்த அலைன்மெண்ட் தான். லெஃப்ட், ரைட், சென்டர்னு சரியா அலைன் பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஒரு டெக்ஸ்ட்ல சில வார்த்தைகளை மட்டும் தனியா பளிச்சுன்னு காட்டணும்னு வைங்களேன், அதுக்கு நம்ம கையில இருக்கிற டூல் போல்டா. பாத்தீங்களா, ஒரே ஒரு கமெண்ட் தான், ஆனா அந்த வார்த்தையோட பவர் எப்படி அதிகரிக்குதுன்னு பாருங்க. மத்த வார்த்தைகளை விட இது எவ்வளவு தனிச்சு தெரியுது. அடுத்த நம்ம கிட்ல இருக்கிறது இட்டாலிக்ஸ். இதுவும் ஒரு விஷயத்த எம்பசைஸ் பண்ணுதான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டைலா பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். கவனிச்சிங்களா? இங்கேயும் வார்த்தையோட அர்த்தம் மாறல, ஆனா அதோட டோன், அது குடுக்கற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அது எவ்ளோ அழகா நுணுக்கமா மாறுது. போல்ட், இட்டாலிக்ஸ் மட்டும் இல்ல, உங்க கண்டென்ட்டை இன்னும் நீட்டா ஆர்கனைஸ் பண்றதுக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸை தனியா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். புல்லெட்ஸ், நம்பரிங், அண்டர்லைன், இது எல்லாமே நம்ம டூல் கிட்ல இருக்கு. ஓகே, இதுவரைக்கும் நாம வார்த்தைகள், வாக்கியங்கள்னு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு முழு பேஜோட லேஅவுட்டையே எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம லெட்டர், ரிப்போர்ட்னு டைப் பண்ணும்போது பக்கம் நீளமா இருக்கும், அதாவது போர்ட்ரேட்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய டேபிள் இல்ல ஒரு சார்ட்ட அதுல அடக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நேரத்துல யோசிக்கவே வேணாம், பக்கத்தை அப்படியே லேண்ட்ஸ்கேப்புக்கு திருப்பிடுங்க. அப்போதான் உங்க டேட்டா தெளிவா தெரியும். ஹெடர், ஃபூட்டர், ஃபுட்நோட், எண்ட்நோட், இந்த 4 வார்த்தையும் எப்பவுமே கொஞ்சம் குழப்பம். சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஹெடர், ஃபூட்டர்ங்கிறது எல்லா பேஜ்லயும் மேலையும் கீழையும் வர்ற டைட்டில், பேஜ் நம்பர் மாதிரி. ஆனா ஃபுட்நோட் அந்தந்த பேஜுக்கு கீழே வர்ற சின்ன குறிப்பு. எண்ட்நோட்ங்கிறது மொத்த டாக்குமெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வர்ற குறிப்பு. அவ்வளவுதான் வித்தியாசம். நாம எல்லாருமே செய்யற ஒரு பொதுவான தப்பு என்ன தெரியுமா? அடுத்த பேஜுக்கு போகணும்னா என்டர் பட்டனை டப் டப் டப்னு தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பழக்கத்தை இன்னையோட விட்டுருங்க. அது ப்ரொஃபஷனல் கிடையாது. சிம்பிளா கண்ட்ரோல் பிளஸ் என்டர், அவ்வளவுதான். நீட்டா கரெக்டா அடுத்த பேஜ் ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். உங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்குன்னா அதை எப்படி டேபிள்ஸ் போட்டு அழகா ஆர்கனைஸ் பண்றது, அது மட்டும் இல்ல மெயில் மெர்ஜ்னு ஒரு மேஜிக் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் டேபிள்னா வெறும் கட்டம் போட்டு அதுல எழுதுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி இல்ல. அது ஒரு குட்டி எக்ஸல் ஷீட் மாதிரி. நீங்க அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை வரிசைப்படுத்தலாம், ஃபில்டர் பண்ணலாம், ஏன் சின்ன சின்ன கணக்குகள் கூட போடலாம். சோ டேபிள்ஸ்ங்கிறது டேட்டாவை காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, அதை ஆர்கனைஸ் பண்றதுக்குமான ஒரு பவர்ஃபுல் டூல். மெயில் மர்ஜ் நிஜமாவே இது ஒரு மேஜிக் தாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரே ஒரு லெட்டர் மட்டும் டைப் பண்றீங்க, ஆனா உங்ககிட்ட 100 பேரோட பேரும் அட்ரஸும் ஒரு லிஸ்ட்ல இருக்கு. இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா 100 பேருக்கும் அவங்கவங்க பேர் போட்டு தனித்தனி லெட்டரா உருவாக்கிடும். ஜஸ்ட் இமேஜின், எவ்ளோ நேரம் சேவ் ஆகும். சரி, இப்போ நம்ம டூல் கிட்டோட கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு டாக்குமெண்ட், அதை மத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எப்படி ஃபைனல் டச் கொடுக்கறது, எப்படி அதை பாதுகாப்பா வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உங்க டாக்குமெண்ட்டை எவ்ளோ தூரம் வரைக்கும் ஜூம் பண்ணி பார்க்க முடியும்னு ஒரு ஐடியா இருக்கா? நம்புங்க, 600% வரைக்கும் ஜூம் பண்ணலாம்.
ஒரு சின்ன டிசைன் வேலை பார்க்கறீங்கனாலோ இல்ல ரொம்ப சின்ன எழுத்துல ஏதாவது சரி பார்க்கணும்னாலோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, அதை யாருக்காவது அனுப்புறதுக்கு முன்னாடி மறக்காம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் F7 கீயை பிரஸ் பண்றது தான். இது ஒரு கோல்டன் ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக்னு எல்லாத்தையும் இது காட்டிடும். ஸோ F7 தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. கடைசியா உங்க டாக்குமெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி மத்தவங்களோட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான டூல்ஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் உருவாக்குறது, யார் யார் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு ட்ராக் பண்றது, அப்புறம் ரொம்ப முக்கியமா பாஸ்வேர்ட் போட்டு டாக்குமெண்ட்டை பாதுகாக்கிறது, இது எல்லாமே ரொம்ப அவசியமான ஃபீச்சர்ஸ். அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் டூல் கிட்ட பேசிக் எடிட்டிங்ல இருந்து ஃபார்மேட்டிங், பேஜ் லேஅவுட், டேட்டா ஹேண்ட்லிங், கடைசியா செக்யூரிட்டின்னு எல்லா விதமான பவர்ஃபுல் கருவிகளாலையும் நிரப்பிட்டோம். இது வெறும் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் கிடையாது. இது நீங்க நாளைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் டூல் கிட். இப்போ இந்த எல்லா டூல்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதோட உண்மையான பவர் எப்போ தெரியுமா வரும்? நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது தான். அதனால ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு நாம பார்த்ததுல எந்த ஒரு புது டூலை நீங்க முதல்ல உங்க டூல் கிட்ல சேர்க்க போறீங்க? எது உங்க வேலையை நாளைக்கே இன்னும் ஈஸியாக்க போகுது?